நற்றினினுடைய முதல் பாடல், ஒருவர் உண்மையாக நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவர் தினமும் நம்மளை பற்றி நினைக்கிறனாலையா, இல்லை நமக்காக விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறனாலையா? அதுவும் இல்லைனாலும் நம்ம கஷ்டப்படும் போது நம்முடைய கஷ்டத்தை தனது கஷ்டமாக நினைக்கிறதுனாலையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழ் பெண் தன் காதலனை பற்றி ஒரு ஆழமான அற்புதமான விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறா. அவர் என்னை விட்டு தூரத்தில் இருக்கலாம், ஆனால் என்னை மறக்க மாட்டார். எனக்கு துன்பம் தரும் எந்த செயலையும் அவர் எப்போதும் செய்ய மாட்டார் என்று அவள் உறுதியாக நம்புகிறாள். அந்த அன்பின் ஆழத்தையும் நம்பிக்கையின் வலிமையையும் சொல்லும் பாடல்தான் நற்றிணையினுடைய முதல் பாடல். வாருங்கள் இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னால், இந்த பாடல் எந்த திணையில் பாடப்படுது அப்படின்னா, குறிஞ்சி திணையில் பாடப்படுது. குறிப்பாக தமிழில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒவ்வொரு காதல் வாழ்க்கை இருக்கும். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் குறிஞ்சி. அந்த அடிப்படையில் நற்றிணையினுடைய முதல் பாடல் குறிஞ்சி நிலத்தை சார்ந்து இருக்கிறது. எனவே அந்த முதல் பாடல் குறிஞ்சி திணையை பற்றி சொல்கிறது. அதே சமயத்தில் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் என்ன துறையை பற்றி சொல்லுது அப்படின்னா, பிரிவிடை ஆற்றாளாகிய தலைமகள் தோழிக்கு கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிவிடை ஆற்றாளாகிய தலைமகள் தோழிக்கு எடுத்து சொல்கிறான். ஒன்றும் இல்லைங்க, அதாவது தலைவி ஒருத்தி இருக்கிறான். தலைவியினுடைய தலைவன், அதாவது காதலன், அவன் தலைவியை விட்டுட்டு ஒரு வேலைக்கு வெளியே போயிட்டான். அவன் திரும்பி வர்றவருக்கும் தலைவி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறா அப்படின்னு அவளுடைய தோழி அவளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். அப்போது தோழி வருத்தப்படுறதை பார்த்து தலைவி சொல்கிறா, அவனுடைய தலைவனை உயர்ந்து பேசுவான். இதுதான் அந்த பாடலினுடைய ஒரு அந்த துறைன்னு சொல்லுவாங்க. துறைங்கிறது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. சரி, நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி இது நற்றிணை பாடல். 8 தொகையில் 1, திணை குறிஞ்சி திணை. பாடலினுடைய மைய கருத்து என்னென்னா, தலைவன் மீது தலைவி கொண்ட உறுதியான நம்பிக்கை. இதுதாங்க இந்த பாடலினுடைய ஒரு மையமே இதுதான். அது என்ன சூழலில் சொல்லுது அப்படின்னா, தலைவன் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் கவலையடைந்த தோழிக்கு தலைவி ஆறுதல் கூறுகிறாள். தோழி வருத்தப்படுறா. ஏன்னா என்னுடைய தோழி வருத்தப்படுறாளே அவளுடைய கணவனை எண்ணி அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த பாடலினுடைய ஒரு கதைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை பற்றி பார்க்கலாம். மலைகள் சூழ்ந்த அழகிய குறிஞ்சி நிலப்பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மனதை ஒரு இளைஞன் கவர்ந்திருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தனர். அவர்களுக்குள் காதல் வெறும் சந்திப்புகளால் உருவானதல்ல, ஒருவரின் மனதை மற்றொருவர் நன்கு புரிந்து கொண்ட அன்பாக இருந்தது. ஒரு நாள் தலைவன் முக்கியமான காரணத்திற்காக வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. சில நாட்களில் திரும்பி வருவதாக கூறி சென்றான் தலைவன். தோழியும் தலைவியும் இதனை ஏற்றுக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. தலைவி தினமும் தினமும் அவன் போகும் பாதையையும் அவன் வருகின்ற பாதையையும் பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் தலைவன் இன்னும் வரவில்லை. இதை கண்ட தோழி கவலையடைந்தாள். நண்பியே, அதாவது தலைவி வருத்தப்படுறா. தலைவியினுடைய வருத்தத்தை பார்த்து தோழி ஃபீல் பண்ணுறான். அதுதான் சொல்கிறான். தோழி சொல்கிறா, நண்பியே, அவர் இன்னும் வரவில்லையே, உன்னை ஒருவேளை மறந்து விட்டாரோ, வேறு ஏதாவது காரணம் இருக்குமோ என்று கேட்டாள். தலைவி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு புன்னகையுடன் தோழியை பார்த்தாள். இல்லை தோழி, அவரை நான் நன்றாக அறியேன். அவளை நான் நன்றாக அறியேன். அவர் சொன்ன சொல்லை
ஒருபோதும் மாற்ற மாட்டார். காலம் செல்ல செல்ல அவரது அன்பு இன்னும் அதிகரிக்கும். தாமரையின் மகரந்தத்தையும் சந்தனத்தின் மணத்தையும் கலந்து பெறும் தேன் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதுபோலதான் அவரது அன்பு. இந்த உலகம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது, அதுபோல் அவரால் என்னை மறந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் கவலை அடைந்து வாடுவதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். எனக்கு துன்பம் தரும் எந்த செயலையும் அவர் எப்போதும் செய்ய மாட்டார். அதனால் அவர் வரும், நான் அவரை நம்புகிறேன். அதனால் அவர் வருவார், நான் அவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உறுதியாக தலைவி சொல்கிறான். தோழியும் தலைவியின் நம்பிக்கையை கண்டு அமைதி அடைந்தாள். இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, உண்மையான அன்பு என்பது சந்தேகத்தில் அல்ல, நம்பிக்கையில் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் தாமதங்கள் வரலாம், பிரிவுகள் வரலாம், ஆனால் உண்மையாக நேசிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் மறக்கவே மாட்டார். இன்றைக்கி இந்த வாழ்க்கையில், இன்றைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோன்னா, இன்று பலர் ஒரு குறுஞ்செய்திக்கு உடனே பதில் வரவில்லை என்றால், ஒரு நாள் பேசவில்லை என்றாலோ உறவை சந்தேகப்படுகின்றார்கள். ஆனால் நல்ல உறவு என்பது எப்போதும் அருகில் இருப்பதால் உருவாவதில்லை. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையால் உருவாகிறது. இந்த நம்பிக்கையின் மதிப்பை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நற்றிணை நமக்கு கற்றுத்தந்துள்ளது. சரி, இதுதாங்க இந்த பாடலினுடைய கருத்து. இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வாசித்து பார்த்துடலாம். நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோள் பிரிவு அயலலரே. தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் கொடுத்த தீந்தேன் போல புறையாமன்ற புறையோர் கேண்மை நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயந்தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவே செய்யும் அரியலரே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறாங்க. த மாடல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதை என்ன சொல்லுது, இந்த பாடல் என்ன சொல்லுன்னா, நம்பிக்கை இல்லாத அன்பு நீண்ட நாள் நிலைக்காது. ஆனால் நம்பிக்கையோடு இருக்கும் அன்பு காலத்தை வென்று நிற்கும். இதுவே நற்றிணையினுடைய முதல் பாடல் நமக்கு சொல்லும் ஆழமான கருத்து. இன்னும் நற்றிணையும் சங்க இலக்கியங்களையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.